உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் உண்டு. சில நேரம் காலதாமதம் ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் வந்து சேரும். ஆனால் நாம் அவசரப்படாமல் நம்ம முறுமுறுத்து வார்த்தையை விட்டுடக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத மாதிரி பேசிடக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது என்று சொல்கிறேன். சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்க, ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கும் பொழுது இவ்வாறாக கூறியிருக்கிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஆமேன். எது இல்லைன்னா என்ன, ஆண்டவர் நம்மளோடு இருக்காரு. அந்த ஒரு உறுதி இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு. அதோட நம்மளுக்கு என்ன இருக்கு? அந்த ஆண்டவர் இன்னைக்கு இப்படி சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடல, திராட்சை செடி பழம் கொடுக்கல, கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லை, பலன் வரல அப்படின்னு நீங்க இந்த வசனத்தை நம்ம கேள்விப்படலாம். உடனே நம்ம ஐயோ இதனை எதுவுமே கிடைக்காத ஒரு வசனமா இருக்கு, நம்மளுக்கு நெகட்டிவா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்படி நிறைய பரிசுத்த பாருங்களுக்கு ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் வாழ்க்கையில எல்லாமே உடனே கிடைச்ச விடல. சிலவனுக்கு உடனே ஆண்டவர் கொடுத்துறாரு. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் இது. அதனால அவங்களுக்கு இது கொடுக்கிறாரு. கொடுக்காம போயிருந்தாலும், நாம் கிடைக்காம சில காரியம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். சகோதரன் தன் சகோதரிக்காக, சகோதரி தன் சகோதரனுக்காக பரிந்து பேச வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். சகோதரனுக்கு சகோதரிக்கு இந்த காரியத்தில், இந்த ஆசீர்வாதத்திற்கு ஆக ஜெபித்து நிச்சயமாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். கரிஸ்மாட்டிக் பிரேயர், ஜென்டில் பிரேயர், சிம்பிள் பிரேயர், ஒரு வார்த்தைக்கு நான் ஜெபிச்சிட்டேன்னு சொல்ற பிரேயர், அதெல்லாம் கணக்கிலேயே வராது. நம் சகோதரனுக்காக சகோதரிக்காக நம்ம பரிந்து பேசி அவங்களுக்காக கூட அழுது கூட ஜெபிச்சா ஆண்டவர் கட்டாயம் மன இறங்குவார். நம் ஜெபத்துக்கு பதில் கொடு.